என்ன எழுதிருக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜெயந்தியோட ரிப்போர்ட்னு அக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதை வச்சு என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வாங்க டாக்டர்மா, உட்காருங்க. இவதான் என் தங்கச்சி, பேரு பாக்கியம். ஆனா நடக்கிற பாக்கியம் தான் இல்ல, அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். பாக்கியம், இவங்க தான் நான் சொன்ன டாக்டர். இந்த ஜெயந்தியோடைய ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை கொடுத்தேன்னா அப்படியே ஜோசியர் சொல்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்தாங்கம்மா, பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. குழந்தை 4 மாசமா இருக்கும்போது எடுத்த ஸ்கேன் இது. குழந்தை நல்லா தான் இருக்கு. தாயும் சேயும் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காங்க. அதுதான் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தாங்க. அவ்வளவுதானா? பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. வேற என்ன சொல்லணும்? எல்லாம் நார்மலா நல்லா தான் இருக்கு. குழந்தை ஆனா பொண்ணா, கருப்பா செவப்பா, நல்ல படிப்பாளியா, அறிவாளியா, மூக்கு எப்படி இருக்கும், முழி எப்படி இருக்கும், குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆமா ஆமா ஆமா, எதிர்காலத்தை பத்தி ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்னமா தெரியும்? இது என்ன ஜாதகமா, மெடிக்கல் ரிப்போர்ட்மா? அக்கா அவ்வளவுதானாக்கா? பொசுக்குன்னு இருக்கு. அடியே, அவ்வளவு தாண்டி. சுருக்கா சொன்னாலும் நறுக்க சொல்லிட்டாங்க. புரியலையக்கா? புரியும்படியா நான் உனக்கு சொல்றேன். இப்ப நீ யாருக்காவது சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்க, அதுல பருப்பு நல்லா இருக்கு, நெய்யும் ருசியா இருக்கு, ஏலக்காய் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த அரிசியும் நல்லா இருக்குன்னு தனித்தனியா பிரிச்சா சொல்லுவாங்க. மொத்தமா சேர்த்து சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் டாக்டர் அம்மாவும் சொல்றாங்க. இல்ல டாக்டர் அம்மா? கரெக்டா சொன்னீங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்ச பொங்கலை கரண்டில அள்ளி வைக்காம ஒரு டீஸ்பூன்ல கொடுத்த மாதிரி இருக்கே, அதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. டாக்டர்மா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது போட்டு சொல்லுங்களேன், கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். பேரப்புள்ள. இப்படி கேட்டா என்னமா சொல்றது? கவலைப்படாதீங்க, குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு. சுகப்பிரசவம் ஆகும். நீங்க எதுவும் குழப்பிக்க வேண்டாம். அப்ப நான் வரட்டுங்களா? பாக்யம், நான் டாக்டர் அம்மாவை அனுப்பிச்சிட்டு வரேன். சரிக்கா. எப்படியோ பேரனோ பேத்தியோ நல்லபடியா பிறக்கணும். ஹலோ. ஏய், நான் உங்க அம்மா பேசுறேன்டி. சொல்லுமா. பொன்னம்மா அக்கா இன்னைக்கு வந்தாங்க. அங்க நடந்ததெல்லாம் சொன்னாங்க. என்னது? என்னது? அது மட்டும் இல்ல, அங்க உன்கிட்ட இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை இங்க என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. என்னம்மா சொல்ற நீ? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஏய், என்னடி? நான் அது ஒரு லேடி டாக்டர்கிட்ட காட்டினேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தாயும் சேயும் ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. சுகப்பிரசவம் ஆகும்னு சொன்னாங்க. இப்பதான் என் வயித்துல பாலை வத்துட்டு போறாங்க. ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எதுக்காக பெரியமா எடுத்துட்டு போனாங்க? ஏய், இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஏன், அதனால என்ன? இப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சுடி. கூடிய சீக்கிரம் கிராண்டா உனக்கு வளகாப்பு பண்ண போறேன். இத பாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஊரே பார்த்து ஆச்சரியப்படணும், அதிசயப்படணும். இத பாரு, பிறக்க போறது பேரன்தான். அதுக்கு உங்க தாத்தா பேரை இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிடு. சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். வச்சுட்டுமா? ஆ. சார், சுதர்சன் சார். வாங்க வெங்கடாச்சலம் சார். சௌக்கியமா? வாங்கம்மா. வணக்கம் சார். உட்காரு. கௌரி, யார் வந்திருக்காங்க பாரு. வீட்டுல சௌக்கியமா இருக்காங்களா சார்? யாருங்க? கௌரி, சார் பேரு வெங்கடாச்சலம். என் கூட வேலை பார்த்த வாத்தியார். எனக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனவர். ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்கல்ல? ஆமா, வந்திருந்தாங்க. அது கொடுமா.
எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அவசியம் நீங்க வரணும். நிச்சயமா. இவதான் என் பொண்ணு தீபா. தெரியுமே. இந்த பொண்ணுக்கு தானே இவங்க அக்காக்கு பதிலா கல்யாணம் ஆச்சு? ஆமாங்க. என்ன இவ இங்க இருக்கா? புருஷன் வீட்டுக்கு போகலையா? அது வந்து ஆமா, போகல. என் புருஷன் கூட நான் வாழல. நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சந்தேகம் இருக்கா? பத்திரிக்கை கொடுக்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாருங்க. தீபா என்ன உள்ள போ. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சாரி சார். பரவாயில்ல சார். என் பொண்ணு கல்யாணத்தில் நடந்த சிக்கல் இருந்து இன்னும் மீண்டு வரல, அதனால தான் இப்படி. பரவாயில்ல சார், உங்க பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. என்ன பாவம்? என்ன சந்தியாம்மா, என்ன நீங்களே இப்படி இருக்கீங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை வீட்ல வச்சிருக்கிறதே ரொம்ப தப்பு. இதுல கல்யாணம் ஆன பொண்ணையே நீங்க வீட்ல வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம் இல்லையா? என்னங்க பண்றது? தப்புன்னு தெரியுது, ஆனா எங்களை நம்பி வந்துட்டாளே. அப்படி விட்டுறவே கூடாது சந்தியாம்மா. தோ என் வீட்டுக்காரோட தங்கச்சி, அதான் என் நாத்தனாரு, இப்படிதான் வீட்டை விட்டு வந்துட்டா. கடைசி வரை போகவே இல்ல, அவங்களும் கூப்பிடவே இல்ல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவ அங்க சண்டை போட்டு வந்ததும் அவளுக்கு இவங்க கொடுத்த அடைக்கலம் தான் காரணம். வாஸ்தவம் தான், இப்ப என் தங்கச்சி வாழ்க்கை பாழா போயிடுச்சு. அந்த மாதிரி உங்க பொண்ணு நிலைமையும் ஆயிட போகுது. நீங்க ஏதாவது சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். கல்யாணம் ஆயிட்டா பொண்ணு புருஷ வீட்டுல தான் இருக்கணும், அதான் கௌரவம். நாம இந்த நேரத்துல தான் பாசத்துக்கு மயங்காம மனச கல்லாக்கிக்கிட்டு மகளை டீல் பண்ணணும். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க முதல்ல உங்க மனச கல்லாக்கிக்கிட்டு அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கஷ்டமோ நஷ்டமோ அவ அங்க போய் படட்டும். நாளைக்கு அவ நல்லா இருப்பா. இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்தா அவ புருஷன் குடும்பத்தோட ஒன்றி போகணுன்ற மனநிலைமையே அவளுக்கு இல்லாம போயிடும். நமக்கு தான் அம்மா வீடு இருக்கே அப்படின்னு மனசுல ஒரு அலட்சியம் வந்துரும். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம் சார். அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும் சார். ச்சே, இப்படி ஒரு மானக்கேடாய் போச்சே. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க விடு. அவங்க பேசுனதுல ஒரு வார்த்தை கூட தப்பு இல்ல, நாம செய்யறது தான் தப்பு. மனச கல்லாக்கிக்கிட்டு அவளை துரத்த வேண்டியதுதான். நில்லு, என்ன பண்ண போற? பேசாம இருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. இன்னைக்கு இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஏய், ஏய், தீபா, தீபா, ஏய் கதவை தரடி. தீபா, கதவை தர. ஏன் இப்படி கதவு போட்டு உடைக்கிற? உன்னால நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும். உன் புருஷன் வீட்டுக்கு கிளம்பு. அத சொல்றதுக்கு நீ யாரு? தீபா, இது ஏன் புருஷன் வீடு, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போடி. ஓ, என்ன திடீர்னு உன் புருஷன் ஏன் புருஷன்னு? வீட்டுக்கு வரவங்க எல்லாம் காரி துப்புறாங்க. நல்லா தொடச்சிட்டு வேற வேலைய போய் பாருங்க. ஏன்னா இது நீ செஞ்சு வச்ச கல்யாணம். கல்யாணமான பொண்ணு ஏன் இங்க இருக்கான்னு நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஆகல அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளி. நீதான் அழகா சமாளிப்பியே. அத நாம நமக்குள்ள சொல்லிக்கலாம், ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப என்னதான் உனக்கு வேணுங்கிற? நான் 2 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு புது செல்போன் வாங்கி கொடுத்தேனே, அது எனக்கு திரும்ப வேணும். என்ன உளற? நான் உனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த செல்போன் எனக்கு இப்ப வேணும். பைத்தியமா நீ? அத என் ஃப்ரெண்ட் கேட்டான்னு கொடுத்துட்டேன். இப்ப திருப்பி அத கேட்டா எனக்கு தான் அசிங்கம். இப்ப புரியுதா? அதே மாதிரி தான் இந்த கல்யாணமும். உன்ன அந்த செல்வாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நீ இனிமேல இங்கே இருந்தான்னா அது எங்களுக்கு தான் அசிங்கம். முதல்ல கிளம்பு. ஓ, எக்ஸாம்பிள் சொல்றீங்களோ? எங்களுக்கு புரியலன்னு புளிய போட்டு விளக்கி காட்டுறீங்களாக்கோ? அப்படிதான் வச்சுக்கடி. நீ உன் புருஷன் வீட்டுக்கு போ, அதுதான் நியாயம். தாலி கட்டி கொடுத்தாச்சுல்ல, இனிமே நீ அங்கதான் இருக்கணும். எங்களை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது. புரியுதுமா? அப்ப நான் உங்களுக்கு பாரம் ஆயிட்டல? இல்ல அப்படின்னு நான் சொல்வேன்னு பாக்குறியா? சொல்லவே மாட்டேன்டி. நீ எங்களுக்கு பாரம் கிடையாது, பாரங்கல்லாயிட்ட.
உன்னை தூக்கி சுமக்க முடியாம நாங்க தினம் செத்துக்கிட்டு கிடக்குறோம். போதுமா? நீ அங்க போ. உன்னை வச்சு தாங்குன்னு தாங்குவாங்க. பெத்த அப்பா அம்மாவை விட அவங்க எவ்வளவோ பெட்டர். ஏன் தான் இங்க வந்தேன் இருக்கு. சும்மா தேடி கூட்ட களைச்சு விட்ட மாதிரி காது கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் நோய் நோய்னு கத்திக்கிட்டே இருக்க. நீங்க விட அங்க ரொம்ப நிம்மதியா இருந்த. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட கிடையாது. அப்ப போடி, போய் தொலை. எங்க மூஞ்சில முழிக்காத. அங்க போனா இந்த பக்கம் இனிமே நீ செத்தா கூட வர மாட்ட. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ வந்தாலும் வரலனாலும் நான் என்ன கண்ணு முழிச்சா பாக்க போறேன். அது விதிப்படி நடக்கட்டும். நீ இங்க இருந்து போ. ஏய் கௌரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. அம்மா, நீ வெளிய போடி. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என்ன வெளிய போடு சொன்ன வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். உன்னை விட அந்த வீடே எவ்வளவோ பெட்டர். நான் பெட்டி எடுத்ததும் போகாதன்னு என் கால்ல வந்து விழுந்தாங்க. ஆனா நீ ஒரு ராட்சசி. என்ன வெளிய போன்னு துரத்துற. நான் இப்பவே கிளம்புறேன். இனிமே இந்த பக்கம் நீ கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். இந்த ஜென்மத்துல உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். தீபா, என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு வேற வழி தெரியல. பாருங்க, என்னை எப்படி எல்லாம் பேச வச்சுட்டா பாருங்க. அவ வேற எங்கேயாவது போயிடுவாடோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இத பாரு கௌரி, அவ எங்கேயும் போயிட மாட்டான். நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. நீ கடுமையா பேசுனதுனாலதான் அவ பேக் எடுத்துட்டு வெளியே போயிருக்கா. நிச்சயமா வேற எங்கேயும் போக மாட்டான். அவ செல்வா வீட்டுக்கு தான் போவா. அங்க போய் நிச்சயமா சமாதானம் ஆவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுளை நம்பிதாமா நாம இருக்கோம். ஹலோ, என்னங்க? என்ன ஜெயந்தி, குரல் டல்லா இருக்கு? இந்த பொண்ணம்மா பெரியம்மாவை பாருங்க. திருட்டுத்தனமா மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஐயோ, இது எப்ப நடந்தது? இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட் ஏதோ லேடி டாக்டர் கிட்ட காட்டினாங்களாம். அவங்க அம்மா கிட்ட ஏதோ ஆசை வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை நம்பி எங்க அம்மா வளகாப்ப சீமந்தோன்னு ஏதோ பேசி என்ன இவ்வளவு நேரம் டென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன ஜெயந்தி, நாம ஒண்ணு நினைச்சா அதுவும் நடக்குது. எல்லாம் அந்த பொண்ணம்மா பெரியம்மாவால வந்த வேண. அவங்களே நம்மள காட்டி கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த பொண்ணம்மா நல்லவங்க கிடையாது. அதனாலேயே இத்தனை வருஷமா எங்களுக்குள்ள எந்த கான்டாக்டுமே இல்லாம இருந்தது. சின்ன வயசுல கல்யாணமான அடுத்த நாளே புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்ப போகவே இல்லை. யாராவது 4 பேர் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணுங்க. அது நம்ம கையில இருக்கு ஜெயந்தி. இந்த அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. எப்போ என்ன வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் வெடிக்கும். உங்க அம்மாவை சமாளிக்க நீ தயாராகிக்கோ. நானும் ஏதாவது யோசிக்கிறேன். யாரை நம்புறதுனே தெரியலங்க. நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? இன்னொரு 1 ஹவர்ல வந்துடுறேன். சரி, வச்சிடுறேன். மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. அந்த அம்மா என்ன சொன்னாலும் சரி, என் குழந்தை உங்களுக்கு தான்மா. நான் மனசு மாறவே மாட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் கௌசல்யா. இரு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உனக்கு தான். நல்லா சாப்பிடு. நீயும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும். மா, என் குடிகார புருஷனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குமா? என் வீட்டுக்காரரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காருன்னு சொல்ல. இந்த பக்கமே வரமாட்டாரு. அவர் என் வீட்டுக்காரர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. அது போதுமா எனக்கு. சரி, நீ போய் சாப்பிடுப்போம். சரிம்மா. எப்ப பார்த்தாலும் பேப்பர் தானே?
என்னங்க என்ன மருமக வர. அடடே வாமா வாமா தீபா. என்ன ஏமா ஏம்மா? தனியாவா வந்து? பின்ன யாரையும் நம்புறதுக்கு பயமா இருக்கே. நம்ப வச்சு கழுத்து இருக்கிற கூட்டம் தான் என்னை சுத்தி நிறைய இருக்கே. இன்னும் உன் கோபம் தீரலையாமா? தீக்குச்சி சுலபமா அணைஞ்சிரும். இது காட்டு தீ, சுலபமா அணையாது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நடந்ததை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருமா. அது முடியுமா? இந்த ஜென்மத்துல நடக்குமா? கை காலை கட்டி கடலை தூக்கி வீசிட்டு இப்ப நீந்தி வானா எப்படி வருது? நீ நினைச்சா முடியும் தீபா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கைய காலை கட்டி இருந்தாலும் சத்தம் போட்டு கூப்பிட்டா ஒருவேளை உதவி கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். இந்த குத்தல் நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலன்னு இப்பவே சொல்லிடுங்க. தெருவுக்கு தெரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. நாளைக்கு மானம் போச்சு மரியாதை போச்சேன்னு அங்க வந்து என் நிம்மதியை கிடைக்க ஒப்பாரி வைக்காதீங்க. நான் வரேன். ஐயோ, தீபா, ஏய், தீபா 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 கொஞ்சம் இருமா. ஏங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அவளே மனசு மாதிரி திரும்பி வந்திருக்கா. பிள்ளைய நிக்க வச்சு தேவையில்லாம பேசுறீங்களே. தீபா நீ உள்ள போமா, ஓ ரூமுக்கு போமா. அந்த ரூம்ல ஏசி ஒர்க் பண்ணல. அத சரி பண்ணியாச்சுமா. டோரு கிரீச்சு கிரீச்சுன்னு சத்தம் கேக்குது அங்கிள். அதெல்லாம் ஆயில் போட்டு சரி பண்ணியாச்சுமா. எனக்கு இப்போ பசிக்குது. டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. நீ ரூம்லயே இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேம்மா. நோ தேங்க்ஸ். யாரோட தயவும் எனக்கு தேவையில்ல. நீங்க வர வேண்டாம். நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என் அனாவசியமா யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஒரு விஷயம் கவனிச்சா நீ? என்ன? தீபா உள்ள வந்ததுலேருந்து என்ன ஹவுஸ் ஓனர்னு சொல்லவே இல்ல. அட ஆமா, என்னையும் ஹவுஸ் ஓனர் அம்மானு கூப்பிடல. என்ன அங்கிள்னு சொல்லிச்சே. அப்படியா? நான் கவனிக்கவே இல்லையே. நான் கவனிச்சேனே. தெரியாம உளறி இருக்குங்க. உனக்கேண்டி போறாம? பின்ன என்ன ஆண்டின்னு கூப்பிடலையே. குழந்தையோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அம்மா வீட்லேருந்து இங்க திரும்பி வந்திருக்கான்னா அவ அடி மனசுல ஏதோ ஒரு இடத்துல தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவ மாறிடுவா பாரு. நல்லது நடந்தா சரிதாங்க. என்னடா அது விஷமசியா? தூக்கம்லடா, இந்த வெயிட் இருக்கடா. அடி வசூல் போடா. டேய் முடியலடா, இறக்குடா. டேய் விடு. டோர் போடா.
நான் என்ன பண்றது? என்ன? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. இங்க வா. என்ன? ஐயோ என் புருஷன் இந்த அட்ரஸ்ல தான் இருக்கான். உடனே ஊரை விட்டு காலி பண்ணு. வராங்கடா.